சரி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின். So a ray is incident at an angle of I சொல்றாங்க on one surface of a small angle prism. Small angle prism with the angle of prism A and emerges normally from the opposite surface. Normally from the opposite surface. Prism உடைய refractive index mu னு சொல்றாங்க. அப்ப angle of incidence என்னன்னு கேக்குறாங்க. அப்போ முதல்ல ஒரு பிரிசத்தை போடுவோம். அவங்க ஒரு ஸ்மால் ஆங்கிள் பிரிசம்ங்கிறாங்க. இப்படி ஒரு பிரிசம் இருந்திருக்கலாம். சரி, இப்போ இதுக்கு நான் நார்மலா ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் இன்சிடென்ட் எழுத முடியலையா. ஒரு நார்மல் சரி. இதுதான் நார்மல் 90 டிகிரி இருக்கும். இப்ப இந்த நேர் வந்து என்ன ஒரு ரே வந்து விழுந்திருக்கு. அது என்ன ஆங்கிள் எனக்கு தெரியல. சரிங்களா, ஒரு ரே இப்படி வந்துருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரே இப்படி வந்துட்டு வெளியே போகையில ஓகேங்களா பாருங்க, இந்த எமர்ஜஸ் நார்மலிங்கிறாங்க. எமர்ஜஸ் நார்மலி ஃப்ரம் த ஆப்போசிட் சர்ஃபேஸ்ங்கிறாங்க. சோ இது இப்படி வந்து இங்க விழுந்திருக்குன்னு சொன்னா இந்த சர்ஃபேஸ் வழியா வெளியே போகையில நார்மலா போகுது. ஓகேங்களா, அப்ப இதுக்கு ஒரு வேலை நான் பாருங்க, இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் போடணும்னு வச்சுங்களேன். பாருங்க, இதனுடைய நார்மலா இப்படி போடுறேன். இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு நார்மல், இது வந்து நார்மல், அதாவது 90 டிகிரி போடுறேன். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த ரே இப்படி வந்து இது இப்படி போயிடும். சோ அப்ப என்ன, இதுக்குள்ள டோட்டல் இன்டர்ஃப்ராக்ஷனால எது நடக்கலன்னு அர்த்தம். சரிங்களா, பாருங்க, இந்த நேர் ஹிட் பண்ணினதுக்கு அப்புறம் பெண்டு கிண்ட் ஆகி இதுக்குள்ள எல்லாம் எதுவும் வரல. இந்த ஜங்ஷன்ல ஹிட் பண்ணனதையும் அப்படியே வெளியே போயிடுச்சு. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். அப்போ எனக்கு இன்சிடென்ஸ் ஆங்கிள் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. இது இன்சிடென்ட் ஆங்கிள், புரியுதுங்களா. இது வந்து ஐ. இது வெளியே எமர்ஜென்சி இப்படி வெளியே வந்துருக்குது. எமர்ஜென்சி வெளியே வந்துருக்கு. ஓகே, இது நார்மலா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன கேட்டீங்கன்னா 90 டிகிரி போட்டிருக்கும். இது வந்து 90 டிகிரி. அதே மாதிரி வெளியே போயில் இது எனக்கு என்னவா இருக்கும், 90 டிகிரி. இவங்க என்ன சொல்றாங்க, பிரிசமுடைய ஆங்கிள் வித் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏங்குறாங்க. ஆங்கிள் பிரிசத்துடைய ஆங்கிள் வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறாங்க. நோட்டேஷன் பாருங்க, பிரிசத்துக்கு உண்டான ஆங்கிள் அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாருங்க, கவனிங்க, ஏன்னு இருக்கா, பிரிசத்துடைய ஆங்கிள் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாருங்க, இது ஏன்னு ஆயிருது. இந்த ஆங்கிள் எனக்கு எவ்வளவு இருக்கும், 90 இருக்கும். சரிதானுங்களா, இந்த ஆங்கிள் எனக்கு 90, இந்த ஆங்கிள் எனக்கு தெரியாது. சரியா, இதுதான் வந்து ரெஃப்ராக்டட் ஆங்கிள். கேட்டுங்களா, இது ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் இதுதான். ஏன்னா ரெஃப்ராக்டட் ரே இது வந்து இன்சிடென்ட் ரே. இது எனக்கு இன்சிடென்ட் ஆன ரே. இது வந்து எனக்கு என்னது, ரெஃப்ராக்டட் ரே. இது வந்து நான் என்ன எழுதுவேன், இட்ஸ் a refracted ray. ஸோ ரெஃப்ராக்டட் ரே இப்படி போயிருக்கு இது வழியா. அப்ப இதான் ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆர். இது எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஆங்கிளுமே தெரியல. அதனால அதை நான் என்ன பண்றேன், ஒரு ஆல்பான்னு வைக்கிறேன். இது வந்து எனக்கு என்னதுங்க, ஆல்பான்னு வச்சிருக்கேன். சரியா,
இப்போ ப்ரீவியஸ் தம்பி சொல்லுங்க. ஆல்பா ஆல்பா இல்ல இல்ல சார். இல்ல நான் ஒரு நொட்டேஷன் கொடுக்குறேன். நீங்க வேற எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சுக்கலாம். நொட்டேஷனுக்காக வச்சிருக்கேன். நீங்க ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம், தீட்டான்னு கூட வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஜென்ரலா ஏதோ ஒரு நொட்டேஷன் கொடுக்கறதுக்காக நான் ஆல்பான்னு கொடுத்துருக்கேன். சரி. ஆமா, அந்த ஆல்பான்னு அங்க இருக்கணும் அவசியம் இல்லை. எது வேணாலும் ஒரு காமனா நீங்க ஏ பி சி என்ன வேணாலும் கொடுக்கலாம் நொட்டேஷன். இப்போ இன்ஸ்டன்ஸ்னா ஐன்னு வைக்கிறேன், ரெஃப்ராக்ஷன்னா நான் ஆர்னு வைக்கிறேன். இது தெரியல, அதனால இது சும்மா ஆல்பா. நீங்க தீட்டா ஃபை எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இந்த ஆங்கிள் நான் கண்டுபிடிக்க எனக்கு தெரியாது. சரி, அப்போ ப்ரீவியஸா பாருங்க, நமக்கு எமர்ஜென்சி ரே பத்தி கேட்டிருந்தாங்க நேத்து போட்ட ப்ராப்ளத்துல. அவங்க எமர்ஜென்சி ஆங்கிள் கேட்டதுனால நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்னெல்ஸ் லாவை இந்த எமர்ஜென்சி ஆகியில இந்த நேர் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். புரியுங்களா? எமர்ஜென்சினா வெளியே எக்ஸிட் ஆகிற இடத்துல இது போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். சர்ஃபேஸ் 2ல சர்ஃபேஸ் 2, அதாவது இன்சிடென்ட் இப்படி நடக்குது, இப்படி வடந்து இது எமர்ஜென்சி இப்படி வெளியே போயிருக்கு. அதனால இது 1 சர்ஃபேஸ் 1, இது 2. ஸோ நமக்கு இங்க பாருங்க, சர்ஃபேஸ் 1 எனக்கு இப்படி இருக்கு, இது சர்ஃபேஸ் 1, இது சர்ஃபேஸ் 2. சர்ஃபேஸ் 1 இது சர்ஃபேஸ் 2. இப்போ என்கிட்ட கேட்கறது பாருங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கேட்கறாங்க. அப்ப நான் வந்து ஸ்னெல்ஸ் லா அட் சர்ஃபேஸ் 1ல அப்ளை பண்ணணும். சர்ஃபேஸ் 1க்கு நான் எழுதணும். அப்ப ஸ்னெல்ஸ் லா எழுதியில சர்ஃபேஸ் 1க்கு ஸ்னெல்ஸ் எங்க எழுதுறேன் நானு? சர்ஃபேஸ்ங்கிறத விட இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா இது நான் 3 டைமென்ஷனல் பார்க்கல, இது சர்ஃபேஸா இருக்கும். நம்ம 2D தானே டிராப் பண்ணியிருக்கோம், கேட்டுங்களா? அதனால இது இன்டர்ஃபேஸ், கேட்டுங்களா? இன்டர்ஃபேஸ் வந்து 1. அதையும் போட்டுக்கலாம். இன்டர்ஃபேஸ் வந்து 1. அப்போ ஸ்னெல்ஸ்ல நமக்கு எப்பவுமே என்ன சொல்லுது? sin I by sin R equal to n2 by n1 சொல்லுது. இங்க மீடியம் 1 எது எனக்கு இப்போ? தம்பி மீடியம் 1 எது, மீடியம் 2 எது? இன்சிடென்ட் இங்க ஆயிருக்கு. அப்ப இது எனக்கு மீடியம் 1ஆ இருக்கும், இது வந்து எனக்கு மீடியம் 2ஆ இருக்கு. அப்ப மீடியம் 1 வந்து எனக்கு ஏர், மீடியம் 2 வந்து எனக்கு இந்த கிளாஸ். ஆனா நேத்து போட்ட ப்ராப்ளத்துல பாருங்க, நாம எக்ஸிட் போட்டிருந்தோம். எக்ஸிட்ல எமர்ஜென்சி போடையில மீடியம் 1 கிளாஸ் ஆகும், மீடியம் 2 ஏராவும் இருந்தது. ஏன்னா கிளாஸ்ல இருந்து வெளியே வர்ற ரேவுக்கு நம்ம போட்டோம். அப்ப ரே வெளி போகையில ஏர் பர, அதனால அட் 2ல நான் ஏர் வச்சுக்கிட்டு 1ல நான் கிளாஸ் வச்சிருந்திருப்பேன் நொட்டேஷன் கொடுக்கல. இப்ப அது அப்படியே மாறுது, கேட்டுங்களா? ஏன்னா ஏர் வெளியிருந்து தான் உள்ள போகுது. அப்போ இது 1, இது 2. அப்போ வாட் தி வேல்யூ ஆஃப் n2? இவங்க வந்து ஒரு நொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, n2க்கு வேல்யூ கொடுக்காம ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. the refractive index of the material of the prism is மியூங்கிறாங்க. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், மியூ போட்டுக்கிறேன். n2 ஏரோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, அதனால அது 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். sin I தான் கேட்கறாங்க. அப்ப sin R எனக்கு தெரியும். அப்ப இது எப்படி எழுதுனா கேட்டீங்கன்னா, sin I equal to mu into sin R எழுதிருக்கேன். சரிங்களா? ரைட். இப்போ ஆருக்கு போய் வேல்யூ நான் கண்டுபிடிச்சு வரணும் இதுக்குள்ள. சரி, அப்ப முதல்ல பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் நானு. எந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இங்க தெரியுதுங்களா? இதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா? அதுக்கு வேணா நாம அந்த வெர்டிசஸ்ல ஒரு நோட்டேஷன் கொடுத்து வைப்போம்.
என்ன பண்ணலாம் இது எல் புரியுங்களா, இது எம், இந்த நேரம் இருக்கிறது இது இந்த பாயிண்ட் எம், இது என். அப்ப எல் எம் என்னன்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு தெரியுங்களா, இந்த எடுக்கிறேன். அப்ப இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா பாருங்க, ட்ரையாங்கிளை எல் எம் என் எடுக்கிறேன்னு சொன்னா, ஸோ ஏ பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் 90 ஈக்குவல் எனக்கு என்ன வேல்யூ வரும், 180. ஏன்னா ட்ரையாங்கிளோடைய டோட்டல் இன்க்ளூடட் ஆங்கிள் சம் ஆஃப் ஆங்கிள் இன்க்ளூடட் வந்து பார்த்தீங்கன்னா 180 வரும் ட்ரையாங்கிளுக்கு. அப்போ இந்த நேர் இருக்கிற ஆங்கிள் தெரியல, ஆனால் அவங்க நொட்டேஷன் ஏன்னு கொடுத்துட்டாங்க. இது 90 எனக்கு தெரியும். எப்படி அவங்களே சொல்லிட்டாங்க, நார்மலா அந்த ரே வெளியே வருதுன்ட்டாங்க. அதனால இது 90 கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த ஆல்ஃபா மட்டும் எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்றேன், ஏ பிளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 180. இந்த 90 இங்க வந்துடும். ஸோ 90 கழிச்சிங்கன்னா எனக்கு என்ன ஆயிருது, 90. ஏ பிளஸ் ஆல்ஃபா 90. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ஆங்கிள் பாருங்க, இது 90 எனக்கு தெரியும். ஏன்னா நார்மல் தானே போட்டிருக்கீங்க. இந்த சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மல் நான் இப்படி போட்டிருக்கேன். அப்போ வந்து இதனுடைய ஆங்கிள் எனக்கு 90 இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம், ஆல்ஃபா அதை கொஞ்சம் இங்க தள்ளி போடுறேன், இல்லைன்னா இங்க மேலே எழுதுறேன், இன்னும் கொஞ்சம் டாப்ல எழுதுறேன் சரிங்களா. ஸோ ஆல்ஃபா பிளஸ் ஆர் ஈக்குவல் எனக்கு என்ன தெரியும், 90. ஆல்ஃபாவை யாரையும் சம் பண்ணோன்னா எனக்கு 90 வருதுங்கிறது தெரியும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் எப்படி எழுதலாம், 90 மைனஸ் ஆர்னு எழுதலாம். ஏன் இது எதுக்காக சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல தான் இருக்கு. ஆல்ஃபாவோ மற்ற நொட்டேஷனோ எதையும் காணும். அப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூ அண்ட் ஆல்ஃபால வர்ற மாதிரி நம்ம எழுதணும். புரியுதுங்களா. அப்போ ஆல்ஃபாவை நான் என்ன பண்றேன், 90 மைனஸ் ஆர்னு மாத்துறேன். அப்போ பாருங்க, ஏ பிளஸ் ஆல்ஃபாக்கு பதிலா இந்த ஆல்ஃபாங்கிற இடத்துல ஓகே, இது கொண்டு வந்து நான் இதுக்குள்ள இப்படி சப்ஸ்டிட் பண்றேன் இந்த ஆல்ஃபா இருக்கிற இடத்துல. அப்போ பிளஸ் 90 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 90 கொண்டு வந்து போட்டோம்னா இந்த எக்ஸ்பிரஷன் கீழே இப்படி வந்துடும். அப்போ 90 கேன்சல் ஆகி ஏ ஈக்குவல் எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஆர்னு கிடைச்சிருச்சு. சரியா, பிரிசம் ஆங்கிளும் ரெஃப்ராக்ஷன் ஆங்கிளும் ஈக்குவல்னு வந்துருச்சு. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் அப்போ மாற்றி இதுக்கப்புறம் எப்படி எழுதலாம், சைன் ஐ ஈக்குவல் டு மியூ இன்டு சைன் ஏன்னு எழுதும். அவங்களே சொல்றாங்க பாருங்க, ஸ்மால் ஆங்கிள் பிரிசம்ங்கிறாங்க, அப்ப ஸ்மால் ஆங்கிள்ங்கிறாங்க. அப்ப நம்ம ரெகுலராகவே என்ன பண்ணுவோம், ஸ்மால் ஆங்கிள் சொன்னா ஸ்மால் ஆங்கிள் நம்ம என்ன அசம்ஷன் பண்ணுவோம், சார் சைன் இல்லாம தீட்டா மட்டும் வச்சுக்கோங்க. ஆமா சைன் எல்லாம் தூக்கி போட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ஸோ சைன் ஐ எப்படி எழுதுவீங்க நீங்க, ஈக்குவல் டு ஐன்னு எழுதிடுவீங்க. சைன் ஏவை எப்படி எழுதுவீங்க, ஏன்னு எழுதிடுவீங்க. இது வந்து எனக்கு தெரியும். ஸோ ஃபார் ஸ்மால் ஆங்கிள் இது இப்படி பண்ணணும். இப்போ ஃபைனல் இந்த எக்ஸ்பிரஷன் அப்போ எனக்கு எப்படி ஆகும், ஐ ஈக்குவல் டு மியூ இன்டு ஏ அப்படின்னு வந்து. ஏதாவது டவுட் இருக்குதா? No, sir. நோ சார்.